விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட எள் சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகளே, கடந்த கார்த்திகை பட்டத்தில் விதைத்த எள் பயிர் இருந்தாலும் சரி, எதிரி வரும் மாசி பட்டம் மற்றும் சித்திரை பட்டத்தில் எள் விதைக்கும் விவசாயிகளே, இந்த காலகட்டத்தில் இந்த பூவிதழ் நோயினுடைய தாக்கம் இப்பொழுது தென்படுகிறது. இந்த எள் பயிரில் இந்த பூவிதழ் நோயினுடைய தாக்கத்தின் அறிகுறியில் பார்த்தீர்களா? இந்த இலைகள் எல்லாம் சிறுத்து அப்படியே வளர்ச்சி இல்லாமல், பூக்கள் பிடிக்காமல் அப்படியே மொட்டையாக நின்றுவிடும். இலைகள் எல்லாம் சிறுத்து காணப்படும். இது பூவிதழ் நோய் அல்லது சிறு இலை நோய் என்று கூறுவார்கள். வைரஸ் ஒரு கிருமியால் உண்டாகுகின்ற இந்த நோயினை ஒரு தத்துப்பூச்சி பரப்புகின்றது. இதற்கு கட்டுப்பாட்டு முறைகள் என்னவென்றால், பரிந்துரைக்கப்பட்ட தழைச்சத்தினை மட்டும் இட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இதற்கு உண்டான களைச்செடி, முக்கியமான களைச்செடி, மாற்று உணவு களைச்செடியான இந்த நாய்க்கடுகு களைச்செடி, இந்த நாய்க்கடுகு களைச்செடியில் இந்த நோயினுடைய தாக்கம் உண்டாகும். எனவே முதலில் இந்த நாய்க்கடுகு களைச்செடியினை எள் வயலிலிருந்து அப்புறப்படுத்தி அகற்ற வேண்டும். இது முக்கியமான கட்டுப்பாடு. இரண்டாவது, இந்த மஞ்சள் நிற ஒட்டுப்பொறியினை நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 8 முதல் 10 என்ற எண்ணிக்கையில் ஒரு ஏக்கருக்கு நிறுவி இந்த தத்துப்பூச்சிகளை கண்காணித்தும் கவர்ந்தும் அழிக்கலாம். மூன்றாவது, இந்த காய்பிடிக்கும் பருவத்திற்கு முன்பாக பிப்ரோனில் 5% SC என்ற பூச்சிக்கொல்லியினை ஒரு ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளித்தும், அல்லது இமிடாக்ளோர்பிட் 17.8 SL என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை ஒரு ஏக்கருக்கு 60 மில்லி என்ற அளவிலும் தெளித்தால் கண்டிப்பாக இந்த தத்துப்பூச்சினை கட்டுப்படுத்தி இந்த பூவிதழ் நோயினை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று முக்கியமானது, ஆரம்பத்தில் இந்த பூவிதழ் நோயினுடைய அறிகுறிகள் தென்பட்டால் உடனே அந்த தாக்குதலுக்கு உண்டான அந்த செடிகளை அகற்றி தீ வைத்து கொளுத்துவிட வேண்டும். இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் அசாடிராக்டின் 1500 ppm என்ற தாவர பூச்சிக்கொல்லியான வேப்பெண்ணெயை ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி என்ற அளவிலும், அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் 5% ஒட்டுந்திரவத்துடன் கலந்து நீங்கள் தெளித்தால் கண்டிப்பாக இந்த தத்துப்பூச்சினை கட்டுப்படுத்தி இந்த பூவிதழ் நோயினை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெறலாம். நன்றி, வணக்கம்.